மை டியர் டிஎஸ்சி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரளாவில் வந்து ரொம்ப ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க. எதனாலனா மழை ரொம்ப பேஞ்சதுனால மழை இருக்குல்ல, அதில் டீத்தூள் தோட்டம், தேயிலை தோட்டம் எல்லாமே நிறையா இருக்கும். அதோட வேர்கள் ரொம்ப பழுதடைஞ்சு அந்த மண்ணை பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ டீ இலை தோட்டம் எல்லாம் வந்ததுனால தான் லேண்ட் சரிவு, அதாவது மலையில் இருக்கிற பாதி மண் சரிஞ்சு ஒரு கிராமத்தவே கம்ப்ளீட்டாக மூடிருச்சு. அந்த கிராமமே காணான்னு சொல்லி தொலைவிட்டு இருக்கிறாங்க. முண்டக்கை அப்புறம் இன்னொரு 2 கிராமம் அந்த இடத்துல ரொம்ப பழுதடைந்து ரொம்ப காணா போய் நிறையா பேர் ஒரு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி அளவுக்கு 35-40 கிலோமீட்டரில் ஆற்றுல பிணங்கள் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிற நிலையில் ஒரு சில பேர் கவர்மெண்ட்டோட வீடியோ வாதாடிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதுக்கு கீழே கமெண்ட்டில் ஒரு சில வேண்டாதவங்க மத கலவரம் மாதிரி பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கடைசியில் பேசிக்கலாம். நம்ம இதை பற்றி நம்ம பேசுவோம் முதல்ல. இப்போ என்னன்னா கேரளாவில் ரொம்ப ஓவராக லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டே இருக்குது. மழை இன்னி வரைக்கும் 10-15 நாளாக தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இராணுவ வீரர் வந்திருக்கிறாங்க. எல்லா பக்கத்துலேருந்து இராணுவ வீரர்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அத்தனை கம்யூனிட்டி எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. கேரளா கம்யூனிட்டியோட சார்ந்த ஒரு கிராமம். அது கம்யூனிட்டியை ரொம்ப நம்புவாங்க. நம்ம ஊரில் எலெக்ஷனை ரொம்ப நம்புகிறோம். அந்த மாதிரி தான் கேரளாலையும் கம்யூனிட்டி ரொம்ப நம்பி இருப்பாங்க. ஸோ அந்த ரெட் அலர்ட்டை அவங்களுக்கு முன்னே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சென்னையிலேருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலையா, மக்களுக்கு நீங்கள் எடுத்து போய் சொல்லலையா ரெட் அலர்ட் இருக்குன்ட்டு? அங்கே கேரளாவில் இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்துச்சு உண்மைதான், கொஞ்சோண்டு மலை சரிவு இருக்குன்னு சொல்லி லைட்டாக அலர்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது லேண்ட்ஸ்லைட் ஆன பின்னாடி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நியூஸே எனக்கு வந்துச்சு, இமெயில் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இது ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க பக்கமும் ஃபால்ட் இருக்குது, இமெயில் அனுப்பிச்சி விட்டவங்க பக்கமும் ஃபால்ட் இருக்குது, அது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கமெண்ட்டுக்கு வந்துடுவோம். நம்ம என்ன கமெண்ட்டுன்னு நான் நோட் பண்ணியே வச்சுருக்கிறேன். அந்த கமெண்ட்டை நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் எதுக்கு கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு தொகை, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம எலெக்ஷனில் எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்போம். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடிக்கிற டீயாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டர் பாட்டில் ₹1 சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சாக்லேட்டுக்கு கூட நம்ம டேக்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? கேரளாவிலேயும் அதே மாதிரி தான். எல்லா பக்கமும் இந்தியா ஃபுல்லாக நம்ம டேக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அவங்க கேரளா சார்பாகவும் ஒரு டேக்ஸ் நம்மளுக்கு வருது. சரிங்களா? அந்த டேக்ஸ் எல்லாமே வருது தான். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களா ப்ரோ, உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன் தொகை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் போய் உதவி செய்யலாம்ல, நீங்கள் ஏன் செய்யலை? கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏன் கேட்குறாங்க தொகை? கவர்மெண்ட்டு தான் எடுத்து நடத்துது. லேண்ட்ஸ்லைட் இருக்கிற இடத்துல அலர்ட் கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டு தான் காசு கொடுத்தே ஆகணும். இது கவர்மெண்ட்டோட கடமை. யார் சொன்னாலும் கவர்மெண்ட் கேட்காது. நீங்கள் சொன்னால் மட்டும் கேட்டுருமா? ஸோ அடுத்த கமெண்ட் நான் படிக்கிறேன். இது ரொம்ப கேவலமான கமெண்ட்டு, நான் சொல்லிடுறேன். அது கமெண்ட் யார் பண்ணாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. நீங்கள் கேரளாவில் இருக்கிற மக்கள் அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆனதுக்கு பதிலாக மலப்புறத்தில் லேண்ட்ஸ்லைட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் பீஃப் சாப்பிட்றாங்க. what the hell are you man? இது ரொம்ப இது
ஒரு பீஃப் சாப்பிட்றாங்கன்னா அங்கே வந்து லேண்ட்ஸ்லைடு ஆயிருக்கணும். அங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து பீஃப் சாப்பிட்றாங்க. பீஃபு வந்து இன்னமும் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பீஃபு சாப்பிட்றதுக்கு ஆட்கள் குறைவு, மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரில. இப்போ நீங்கள் வந்து எந்த இறைச்சியும் சாப்பிடாம நீங்கள் வந்து இருப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த இறைச்சியும் சாப்பிடாம நீங்கள் இருப்பீங்களா? மனுஷனால் எந்த இறைச்சியும் சாப்பிடாம இருக்க முடியுமா? எல்லாருமே சாப்பிடுவோம். வீட்டுக்கு தெரியாமல் ஒளிஞ்சாவது போய் சாப்பிடுவோம் ஒரு கடையில். அதெல்லாம் நிறைய நடக்கிறது தான். நடக்கிற உண்மையை தான் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் நம்மளோட சேனலில். இந்த சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஒரு கமெண்ட்டு, அது ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு மறந்த அளவில் ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி கேவலமான மட்டமான ஒரு மைண்டு எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில. கமெண்ட் பண்ணுற கொஞ்சமாவது யோசிச்சு விறக்கம் இல்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க யாருமே, சரிங்களா? அந்த கமெண்ட்டை படிக்கிறேன். ஒரு சில பேர் வந்து பீஃப் சாப்பிட்றதுனால அது ஓகே, அது விட்டாச்சு, சரிங்களா? இன்னொன்று, அங்கே அப்படி தான் வேணும். மலப்புறத்தில் வந்திருந்தால் லேண்ட்ஸ்லைட் ரொம்ப பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க, அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க. வாட் த ஹெல் ஆர் யூ, வாட் த ஃபக். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு தெரியுங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெளிவாக எனக்கு புரிஞ்சிருச்சு. முஸ்லீம்ஸ், கேரளாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து பீஃப் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க ஜிஎஸ்டி கட்டி, அவங்க வரி கட்டி அவங்க சாப்பிட்றாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? நான் கேட்குறேன், உனக்கு என்ன வந்துச்சு? அவங்க சாப்பிட்றாங்க, என்னமோ செய்கிறாங்க, அது உனக்கு என்ன வந்துச்சு? அவங்க கூலி தொழில் பண்ணி அவங்க சாப்பிட்டு அவங்க பிள்ளைங்களை காப்பாற்றி அவங்க இது பண்ணுறாங்க. ஏன் நீ காசை கொடுக்குறியா? நான் கேட்குறேன், நீ காசை கொடுக்குறியா? காசை கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறியா? கவர்மெண்ட்டு தானே காசை கொடுக்குது. வெள்ளம் வந்தவங்களுக்கு இப்போ 2 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடிப்பட்டவங்க, லேசான காயத்துண்டவங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து குடும்பம், அதாவது 2 மணிக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குங்க. 2 மணிக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அந்த 2 மணிக்கு எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் மக்கள் வந்து எந்திரிச்சு ஓட முடியாது. தூக்கத்தில் இருக்கும்போது அந்த கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குது. அந்த இடத்துல இருக்கிற கிராமம், குடிசை வீடு எல்லாமே அப்படியே அடிச்சிருக்கு. தண்ணி வந்து ஒரு வழியாக தான் வரணும், இப்படி வந்து இப்படி போகணும். அந்த லேண்ட்ஸ்லைடு வந்து இப்படி வராமல் அது ஃபுல்லாக பரவி கிராமத்தை ஃபுல்லாக அப்படியே ஆக்கிரமிச்சு அப்படியே மூடிடுச்சு கம்ப்ளீட்டாக. வந்து கிராமம் இப்போ வந்து களிமண், அந்த செகுதி இருக்குல்ல, அதுக்குள்ளார தான் எல்லா வீடியும் அப்படியே அடங்கிருச்சு. அங்கே இருக்கிற டெட் பாடி, ஒரு சில டெட் பாடிஸ் வந்து அடிச்சுட்டு போயிருச்சு, ஆற்றுக்கு அடிச்சுட்டு போயிருச்சு. ஒரு சில டெட் பாடிஸ் வந்து உள்ளேயே அப்படியே கிடக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வாரம் கழிச்சு அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதில் ஒன்று கமெண்ட் மெயினாக சொல்லியே ஆகணுங்க உங்களுக்கு. எதுக்கு நாங்கள் வந்து அங்கே உள்ளவங்களுக்கு வந்து உதவி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முஸ்லீம்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஓகே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சொல்கிறீங்களே, நம்ம பாட்டையும் முப்பாட்டையும் காலத்தில் தான் வந்து இந்த ஜாதி அரசியல், ஜாதி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதில் வந்து இப்போ அந்த ஜாதி எல்லாமே கம்ப்ளீட்டாக இளைஞர் எல்லாம் மூடிட்டாங்க. அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. நீங்களே சிந்திக்காதீங்கிறேன் நான். ஒத்த ஹெல்லாரியூ மேன். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்களே, ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து இது விதைக்கிறீங்களே, இது மூலிமா எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய நஷ்ட ஈடு, எவ்வளோ பெரிய இது வரும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா? கேரளாவில் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஜாதி, இதெல்லாம் எங்கே சொல்கிறதுனே தெரில. புத்தி, இந்த புத்தி எங்கே இருக்குதுன்னே தெரில. சோத்தை திங்கிறீங்களா?
நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மீறி அசிங்கமாக சொல்ல முடியாது. என்ன சொல்கிறேன், யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஆடியன்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், என் மை டியர் வியூவர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. அவங்களுக்கு வந்து துவா செய்யுங்க, கடவுளுக்கு கிட்ட வந்து வேண்டிக்கோங்க. கேரளா பேக் ஸ்ட்ராங், கேரளா முண்டக்கை பேக் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரே பண்ணுங்கள். நானும் ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து திருப்பி பழையபடி கேரளா மாறும், சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே ஓப்பன் ஆகும், திருப்பி பழையபடி வந்து இதாகும்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. முண்டக்கையை விட்டுறாதீங்க. யார் யாருனாலும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ஜிபே அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் அறிவிச்சிச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அந்த ஜிபே கியூஆர் கோடு எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போடுறேன். உங்களுக்கு தேவையான உதவி நீங்கள் செய்யுங்க. மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. இந்த மாதிரி பீஃபு அது இது லொட்டு லொஸ்குலோ அதெல்லாம் சொல்ல விரும்பலை நான். அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டேன், ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தோணுன கமெண்ட்டை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது வந்து எதை பற்றி பேசலான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். மை டியர் டிஎஸ்சி, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, டி ஃபார் என்னோடய பேர், ஸ்பீச் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது கமெண்ட்ஸ். ஒரு சில யூடியூபர்ஸ் கீழே வந்து கமெண்ட்ஸ் இருக்கும்னா அதை எல்லாமே எடுத்து படித்து அது சரியா தப்பா என்று சொல்கிறது தான் இந்த யூடியூப் சேனலோட தொடக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, பாய் மை டியர் டிஎஸ்சி காட். ஓகே, பாய்.